மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி இப்படி ஒரு பிளான் போட்டு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க. நேற்று தான் எங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி வீடை வந்து மீட்கணும், வீடு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வீட்டையே வந்து மீட்டு கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் வந்து ரொம்பவே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மிராக்கள் நடக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, நான் பண்ணதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, கரெக்டாக அந்த ராகவ் வந்து கரெக்டாக நமக்கு வேணுங்கிறப்ப கிளம்பி வந்தான் பாரு, அதுதான் மிராக்கல். அதுக்கப்புறம் நான் என் பிரெயினை வந்து வச்சு யோசித்து என்ன ஐடியா பண்ணான்னு யோசித்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். ஸோ இதுதான் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து தாத்தா பாட்டி கூட இல்லாத நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா காவேரி? பாட்டி வந்து அப்படி தான் ஸ்டார்டிங்கில் தாத்தா மட்டும் தானே உன் மேலே பாசமாக இருந்தாங்க, பாட்டியை சித்தியும் ஏற்றுக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ அவங்க மைண்டு மாறி இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாருமே பாசமாக நம்ம மேலே பாசமாக இருக்க நாள் வரும். அப்போ நம்ம எல்லாருமே கூடி சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம். நீ அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. நீ மட்டும் பின்வாங்காமல் என்னை விட்டுட்டு போகாமல் இருந்தால் எல்லா சந்தோஷமும் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நான் எப்போதுமே இனிமேல் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.